மேலும் இப்ராஹிம் தம் தந்தை ஆசரை நோக்கி, சிலைகளையா நீங்கள் கடவுளாக்குகின்றீர்கள்? நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய சமூகத்தாரும் வெளிப்படையான வழிகட்டில் இருப்பதை நான் காண்கிறேன் என்று கூறிய சந்தர்ப்பத்தை நீர் நினைவு கூறும். இப்போ தொடக்கமே அவங்களுடைய அடிப்படையை தகர்க்கும் விதமாக சிலைகளை நோக்கி ஸ்டார்ட் பண்ணுது இந்த பயானம். இந்த பேச்சில் ஃபஸ்ட்டு இப்ராஹிம் சிலைகளுக்கு ஆப்போசிட்டாக இருந்தார், அவங்க அப்பா தான் சிலைகளை வச்சு வழிபட்டுட்டு இருந்தார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உண்மையை அல்லாஹ் போட்டு உடைக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் நபியோடைய ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன ஊர் இருந்துச்சு, அந்த ஊரில் ஒரு பூசாரி இருந்தார், அவர் ஏதோ ஒரு சாமி வணங்கிட்டு இருந்தார், அந்த சிலையை இப்ராஹிம் நபி எதிர்த்தார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த வேலையை எல்லா நபிமார்களும் செஞ்சுருக்காங்க. இப்போது இப்ராஹிம் நபிக்கு ஏன் இவ்வளோ ஃபசீலத்து, இப்ராஹிம் நபியுடைய மதிப்பு அந்தஸ்து இஸ்லாத்தில் ஏன் இவ்வளோ டாப் லெவலில் இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எல்லாம் இப்ராஹிம் நபிக்கு என்ன அருள் புரிஞ்சியோ அது மாதிரி எனக்கு அருள் புரின்னு கேட்டாங்க. இப்ராஹிம் நபிக்கு ஏன் அல்லாஹ் ஃபசீலத்தை அவ்வளோ கொடுத்தான் அப்படின்னா, அவர் என்ன பண்ணார், அவர் யாரோட மோதினார், மோதினவங்க எவ்வளோ பெரிய கையே. மூசா நபிக்கு அல்லாஹ் அந்தஸ்து கொடுக்குறான். ஏன் அவ்வளோ பெரிய அந்தஸ்து கொடுக்குறான்? மோதின இடம் அந்த மாதிரி, ஃபிரௌனோட மோதினார். அப்போது இப்ராஹிம் நபி யார்கிட்ட மோதிக்கணும்? அதோட பெரிய ஆள்கிட்ட மோதிக்கணும். அப்போ தான் அல்லாஹ் இவங்களை அந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுக்குறான். அப்படின்னா அவங்க பங்கா அப்படிம்பாங்களே, யாருக்கிட்ட அவங்க எதிர்ப்பு சம்பாதிச்சாங்க, அந்த எதிர்த்து நின்ன கூட்டம் யார்? சாதாரண கூட்டம் கிடையாது. இப்ராஹிம் நபியை பற்றி நிறைய வரலாறு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வசனங்களை பக்கம் போவோம்.